இதோடு நித்யா சமையலில் முருங்காய் குழம்பு பார்க்கலாம். முருங்காயை நார் எடுத்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, ஜீரக மிளகு, நிலக்கடலை, புளி, மல்லித்தூள், பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரியிட்டுன்னு பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விடுங்க. அப்போனா தான் அந்த கடுகு கசப்புத்தன்மை வராது. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வணங்கிட்டுன்னு காரத்துக்கு மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள் போடுங்க. கலர் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. வெங்காயம் நல்லா வணங்க விடுங்க. வணங்கிட்டுன்னு மிளகாய்த்தூள் போடுங்க. மிளகாய்த்தூள் எண்ணெயில் வதங்கட்டும். அரைச்சி வச்ச மசாலாவை தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கீங்க கொட்டி பேஸ்ட்டு அதை அப்படியே ஊற்றுங்க. ஊற்றி அதை கொதிக்க விடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். கடைசியாக அந்த ஜாரை அலாசி ஊற்றிக்கலாம். அது வரைக்கும் அதை ஊற்ற வேண்டாம். கெட்டியாக ஊற்றி அந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகணும். உப்பு போட்டுக்கோங்க. வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெல்லம் இல்லாதவங்க சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டிருக்கிறேன். வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காயை உள்ளே போட்டுருங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். கடைசியாக ஊற்றிக்கலாம். இப்போ அந்த முருங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு முருங்காயை போட்டு அதுவும் அந்த மசாலாவில் நல்லா கிரேவியாக உள்ளே இறங்கும். அதனால் இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா உள்ளே முருங்காய்க்குள்ளே அந்த மசாலா இறங்கட்டும். ஒரு நிமிஷம் அதை அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போது அந்த அலாசின தண்ணியை ஊற்றிக்கோங்க. அளவாக ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றுனீங்கன்னா குக்கரில் வைக்கிறதுனால தண்ணியாட்ட போயிடும். அளவாக கரெக்டாக ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக ஊற்றி வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் விடுங்க. ஒரு விசில் விட்டிங்கன்னா ஓகே தான். நான் 2 விசில் விட்டேன். முருங்காய் நல்லா சொத சொதன்னு வெந்துருச்சு. நீங்கள் ஒரு விசில் விட்டால் கூட போதும். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.